ஒரு சிறந்த பெண்மணிக்கான 10 அடையாளங்கள். முதலாவதாக, கணவனுக்கு வழிபடுகிற மனைவியா 10 மதிப்பெண்களை கூட்டுங்க. இதா சல்லத் ஹம்ஸஹா வஸாமத் ஸஹரஹா வஅஹலனத் ஃபர்ஜஹா வஅதாஅத் பஅலஹா ஃபல்ததுல் பிஐ அப்வாபில் ஜன்னத்தி ஷாஅத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், ஒரு பெண்மணி 5 நேரம் தொழுது ரமலானிலே நோன்பு வைத்து தன்னுடைய அபத்தை பாதுகாத்து கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தாள், வழிபட்டு நடந்தாள், சொர்க்கம் உண்டு என்றார்கள் பெருமானார். இதாஅத், அந்த இதாஅத் எப்படி இருந்தது? கொஞ்சம் ஹதீஸ்களை பார்க்க வேண்டும். வமை யுக்ரிலுல்லாஹ கர்லன் ஹசனா, யார் இறைவனுக்கு அழகிய கடன் கொடுப்பது என்ற வசனம் இறங்குகிற பொழுது அபூ தஹ்தா ரலியல்லாஹு வருகிறார்கள், நாயகமே அல்லாஹ்வே கடன்காரனாகி விட்டானா? அல்லாஹ்வை கடன் கேட்கிறான்னா அவன் கஜானாவே காலியாகி விட்டதா? பொருளாதாரம் வற்றி போனதா? பெருமானார் சொன்னார்கள், அந்த அர்த்தம் அல்ல. யார் ஏழைகளுக்காக இங்கு கொடுக்கிறார்களோ நாளை மறுமையிலே பெற்றுக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படியானால் மதீனாவின் கீழ்ப்புறத்திலும் மதீனாவின் மேல் பகுதியிலும் எனக்கு தோட்டம் இருக்கிறது, ரெண்டையுமே அல்லாஹ்வுக்காக கொடுத்து விடுகிறேன் நாயகமே. பெருமானார் சொன்னார்கள், உன் குடும்பம் ஏழையாகிவிடும், ஏதாவது ஒன்றை கொடு, நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள் நாயகமே. கீழ்ப்பகுதியில் இருக்கிற தோட்டத்தை இறைவனுக்காக கொடுத்து விடு, மேல் பகுதியை நீ வைத்துக்கொள். குடும்பம் எல்லாம் கீழ்ப்பகுதியில் இருக்கு, குடும்பம் எல்லாம் கீழ்ப்பகுதியில் இருக்கு. பெருமானாருக்கு கொடுத்து விட்டு வந்து அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா தன் மனைவியை பார்த்து சொன்னார்கள், அம்மா உம்மு தஹ்தா, இந்த தோட்டத்தை பெருமானாருக்கு கொடுத்து விட்டேன், புறப்படு, மேல் தோட்டத்திற்கு செல்லலாம் என்று சொல்ல ஒரு வார்த்தை கூட அந்த பெண்மணி பேசவில்லையே. தன் மனைவி, இந்த மனைவி பிள்ளைகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு ரபி அல்லாஹு திஜாரத்தக், அல்லாஹ் உங்களுடைய வியாபாரத்திலே பரக்கச் செய்வானாக என்று சொல்லி கிளம்பினார்களே. இந்த இத்தாத் நம்முடைய மனைவிமார்களுக்கு வர வேண்டும். இன்னைக்கு ஒருத்தர் 2 வீடு இருக்கு, பள்ளிவாசலுக்கு ஒரு வீட்டை கொடுத்துட்டு நேரா வீட்டுல போய், அம்மா நம்ம குடியிருக்கிற வீட்டை பள்ளிவாசலுக்கு கொடுத்தாச்சு, அடுத்த வீட்டுக்கு நம்ம போலான்னா அவன் உள்ள நுழைய முடியுமா? காலை வெட்டி முடிவேன். யார கேட்டு கொடுத்த? கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற மனைவியா 10 மதிப்பெண்களை கூட்டுங்கள். இரண்டாவதாக, மனைவிக்கு மார்க்கம் சொல்லுகிற முக்கியமான அடையாளங்களில் ஒன்று, கணவனை நன்மையின் பக்கம் தூண்டுகிற மனைவியா 10 மதிப்பெண்களை கூட்டுங்க. கணவனை நன்மையின் பக்கம் தூண்டணும். ஸைனப் ரலியல்லாஹு தஆலா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல ஸைனப் ரலியல்லாஹு தஆலா நாயகத்திடத்தில் வருகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலாவினுடைய மனைவி, நாயகமே ஆண்கள் ஜமாஅத்தோடு தொழுகிறார்கள், ஆண்கள் ஜிஹாதுக்கு செல்கிறார்கள், ஆண்கள் ஜனாஸா தொழுகிறார்கள், எல்லா நன்மையும் ஆண்களுக்கு, நாங்க என்ன இழுச்சவாயான்னு கேட்டு சொன்னம்மா, எங்களுக்கு நன்மையே கிடையாதா? பெருமானார் சிரிக்கிறார்கள். இந்த பெண்ணுக்கு எவ்வளவு ஆர்வம் பார்த்தீர்களா? உங்கள் கணவனை நன்மையின் பக்கம் தூண்டுங்கள், உங்களுக்கும் அந்த நன்மை உண்டு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணவனை தொழுகைக்காக தூண்டுங்கள், ஜமாஅத்துக்காக தூண்டுங்கள், ஜிஹாதுக்காக தூண்டுங்கள், அந்த நன்மை உண்டு. கணவனை நன்மையின் பக்கம் தூண்டுகிற மனைவியா? சீரியல் ஓடிட்டு இருக்கு, நாம பாஷையில சொல்றதா இருந்தா, வாங்க சொல்லியாச்சு, நீங்களும் தொழுங்க நானும் தொழுகிறேன் என்று சொல்லுகிற மனைவியா 10 மதிப்பெண்களை கூட்டுங்கள். நீங்க தொழுது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் சீரியலை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் போலான்னு சொல்ற மனைவியா 10 மதிப்பெண்களை குறைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவதாக மார்க்கம் சொல்கிறது, சிறந்த மனைவிக்கான அடையாளம், மூன்றாவது அடையாளம், கணவனுடைய குரலை விட உயர்த்தாத மனைவியா 10 மதிப்பெண்களை கூட்டுங்கள். கணவனை குரலை விட ஒரு பெண்மணி குரலை உயர்த்தினால் சுத்த பாபுல் ஃபரஹ், சந்தோஷத்தின் வாயில்கள் அடைக்கப்படுகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணவனுடைய குரலை விட மனைவியினுடைய குரல் வீட்டிலே உயரக்கூடாது. அல்லாமா ஹக்கானி ரஹ்மத்துல்லாஹி தஆலா ரொம்ப அழகாக எழுதுவார்கள். இன்றைக்கு இருக்கிற பெண்களினுடைய நிலை குறித்து அவர்கள் எழுதுகிறார்கள், நாளைக்கு பெருநாள், இந்த ஆம்பளை எல்லாம் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் துணி வாங்கிட்டு கடைசியில தான் இவன் வாங்குவான். கடைசி நாள் போய் வாங்கிட்டு வந்தா ஒரு பேண்ட் வாங்கிட்டு வந்துட்டாரு, பார்த்தா 4 இன்ச்சு பெருசா இருக்கு. மனைவிட்ட சொன்னாரு, அம்மா பேண்ட் வாங்கினேன் பெருசாயிடுச்சு, அதனால நம்ம வீட்டுல மிஷின் இருக்கு, 4 இன்ச்சு வெட்டி எம்மிங் பண்ணி வச்சிருமா என்று சொல்ல கேட்பாளா? நாளைக்கு பெருநாள், வெங்காயம் உரிக்க வேண்டும், வெள்ளப்பூடு உரிக்க வேண்டும், பிரியாணிக்கு ஆளை வேறு அழைத்து வருவீர்கள், அப்படி இப்படின்னு வரிசைய வசைபாட எதுக்கு வம்போண்டு இவரே உட்கார்ந்து 4 இன்ச்சு வெட்டி தச்சு வச்சுட்டு போயிட்டார். பொதுவாகவே பொம்பளை ஆரம்பத்தில் திட்டினாலும் பின்னாடி ஒரு இறக்க வரும். 12 மணிக்கு நினைக்குது, அந்த வேலை என்ன இருந்தாலும் நம்ம தானே செய்யணும். இந்த அம்மா போய் பேண்ட் எடுத்து ஒரு 4 இன்ச்சு வெட்டி எம்மிங் பண்ணி வச்சாச்சு.
பொதுவாகவே இந்த 35-40 வயசு பெண்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு, மதிய நேரத்தில் தூங்குவாங்க. இந்த அம்மா வெட்டி வச்சுட்டு தூங்கிருச்சு. மகன் நினைக்கிது வாப்பாவும் உமாவும் காலையில சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, அந்த வேலையை நாமாவது செய்யலாம், நாம தான் டைலரிங் படிச்சிருக்கிறோமே, நாம செய்யலான்னு இந்த அம்மா போய் மக ஒரு 4 இன்ச்சு வெட்டி எம்மிங் பண்ணி வச்சாச்சு. அடுத்த நாள் வாப்பா பேண்டா போடுவாரா டவுசரா போடுவாரா? ஏன் இந்த அவலக்காட்சிகள்? அந்த பெண்மணி கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்திருந்தால் இந்த அவலம் நடந்திருக்குமா? யோசிக்கிறோம். பெண்கள் கணவனின் குரலை விட உயர்த்தாத பெண்ணா 10 மதிப்பெண்களை கூட்டுங்கள். மார்க்கம் 4ஆவதாக சொல்லுகிறது, கணவனுடைய அனுமதியோடு வெளியே செல்லுகிற பெண்களா 10 மதிப்பெண்களை கூட்டுங்கள். வெளியே செல்வதாக இருந்தால் அக்கா வீடா இருக்கட்டும், தங்கச்சி வீடா இருக்கட்டும், பக்கத்து கடையாக இருக்கட்டும், கணவனுடைய அனுமதி இல்லாமல் வெளியே செல்லக்கூடாது. கணவனுக்கு கட்டுப்பட்டு ஒரு பெண்மணி நடந்தால் தன்னுடைய பெற்றோர்களையே சொர்க்கத்திற்கு அனுப்ப முடியும் என்று சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இந்த நிலையில் கணவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறீர்களா? கணவனுடைய அனுமதியோடு வெளியே செல்லுகிறீர்களா? 10 மதிப்பெண்களை கூட்டுங்கள். மார்க்கம் அடுத்து சொல்லுகிறது, சிறந்த மனைவியா? துன்பத்திலே பங்கு கொள்ளுகிற மனைவி சிறந்தவள். இன்பத்தில மட்டும் பங்கு கொள்றவள் அல்ல, துன்பத்திலே பங்கு கொள்பவள் சிறந்தவள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய துன்பத்திலே ஹதீஜா ரலியல்லாஹு பங்கு கொண்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் துன்பத்திலே 200 ஆண்டுகள் பிரிவு. ஆதமின் நினைப்பு ஹவ்வாவாக, ஹவ்வாவின் நினைப்பு ஆதமாக துன்பத்திலே பங்கு கொண்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜரா துன்பத்திலே பங்கு கொண்டார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ரஹீமா துன்பத்திலே பங்கு கொண்டார்கள். துன்பத்திலே பங்கு கொள்ளுகிற மனைவியா 10 மதிப்பெண்களை கூட்டுங்கள். இன்றைக்கு நிலை எப்படி இருக்குன்னா, வயசான உன்ன பிள்ளைகளோடு கோஷ்டி சேர்ந்துட்டு தகப்பனாரை வெளியே அனுப்புகிற சூழல் நம் சமுதாயத்திலே இன்றைக்கு அதிகரித்து வருகிறது. இப்படி அனுப்பப்பட்டு கோவை, நான் பேர் சொல்லியே சொல்வதற்கு காரணம், கோவை முதியோர் இல்லத்தில் இருக்கிற ஒரு வயதான 80 வயது கிழவன் ஒரு கவிதை எழுதியிருந்தார். மனதை புண்படுத்துகிற கவிதை. என்ன கவிதை தெரியுமா? இது மனித காட்சி சாலை. முதியோர் இல்லத்தை பற்றி எழுதுகிறார். இது மனித காட்சி சாலை. எங்களிடத்திலே பால் குடித்த மிருகங்கள் அவ்வப்போது வந்து போகும் என்று எழுதினார். எங்களிடத்திலே பால் குடித்த மிருகங்கள் அவ்வப்போது வந்து போகிற இது மனித காட்சி சாலை. இந்த நிலைக்கு தள்ளுகிற பெண்கள் 10 மதிப்பெண்களை குறைக்கலாம். கணவனின் துன்பத்திலே பங்குவார். 5ஆவதாக மார்க்கம் சொல்லுகிறது, கணவனின் ரகசியத்தை பாதுகாக்க வேண்டும். இந்த ரகசியத்தை வேற யார்ட்டை சொல்லாதம்மான்னு சொல்லி பாருங்க. பக்கத்து வீட்டு பாத்திமா காட்ட போய் வீட்டுக்காரர் ரகசியம் சொல்லி இருக்கிறார், யார்ட்டை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார், உங்கள்கிட்ட மட்டும்தாக்கா சொல்றேன். அந்த அம்மா அடுத்த வீட்டுல சொல்லி, அதை அடுத்த வீட்டுல சொல்லி, அதை அடுத்த வீட்டுல சொல்லி, பெருமானாரின் காலத்தில் என்ன நடக்கிறது? ஆயிஷா ரலியல்லாஹு இடத்திலே 3 பேர்கள் சென்றார்களாம். அலி ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு, 3 பேரும் போகிறார்கள். ஆயிஷா நாயகியை பார்த்து கேட்டார்கள், நாயகத்தின் வணக்கம் எப்படி என்று கேட்க, சொல்லவா தேவை? ஆயிஷா நாயகி அடிச்சு தள்ளுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் வீங்க வீங்க வணங்குவார்கள், அப்படி வணங்குவாங்க, இப்படி வணங்குவாங்கன்னு சொல்ல, பாவமே இல்லாத நாயகமே இப்படி வணங்கினால் நாம் எம்மாத்திரம் என்று 3 பேரும் உஸ்மான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு வீட்டிலே மஷூரா செய்கிறார்கள். அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், பகல் முழுவதும் நான் நோன்பு வைத்துக் கொள்கிறேன். உஸ்மான் இப்னு மஸ்ஊத் சொல்கிறார்கள், நான் என் மனைவியோடு இனி சேரவே மாட்டேன். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், இரவு முழுவதும் நின்று வணங்குகிறேன். எல்லாம் சொல்லிட்டு உஸ்மான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க மனைவிட்ட, யாராவது இங்க ஆலோசனை நடந்துச்சான்னு கேட்டா இல்லன்றணும், சொல்லக்கூடாது. சொல்லிட்டு 3 பேர் வெளியே போன உடனே ரசூலுல்லாவே வந்துட்டாங்க. அம்மா இங்க ஆலோசனை நடந்துச்சா என்று கேட்ட நாயகத்திட்ட போய் சொல்ல முடியுமா? கணவனாரு சொல்லக்கூடாதுன்னு ரகசியம் சொல்லி இருக்கிறாரு. பெருமானார் வந்து கேட்கிறாங்க, எப்படி இருக்கும்? அறிவாளி பெண்மணி ரொம்ப அழகா பேசினாங்க, வலுவுன மீன்ல நழுவுன மீன் மாதிரி. நாயகமே, இங்கு ஆலோசனை நடந்திருந்தால் உண்மையாக இருக்கலாம். நாயகமே, ஆலோசனை நடந்து சொல்லல, நடந்திருந்தால் உண்மையாக இருக்கலாம் என்று சொல்ல பெருமானார் அந்த பெண்ணை பாராட்டுகிறார்கள். கணவனுடைய ரகசியத்தை பாதுகாக்கிற பெண்களா 10 மதிப்பெண்களை கூட்டுங்கள். 6ஆவதாக கணவனுடைய உழைப்பை பொருந்திக் கொள்ளுகிற பெண்களா? நஹ்னு கஸம்னா பைனகும் மஈஷா,
அல்லாஹ் சொல்லித்தான், நானே வாழ்க்கையை தீர்மானிக்கிறேன், பங்கு வைக்கிறேன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்துல் காதர் பாய் இப்படித்தான் இருப்பாரு, அப்துல் ரசாக் பாய் இப்படித்தான் இருப்பாரு. அதனால அடுத்த வீட்டுக்காரரை பார்த்து அவர் அப்படி இருக்கிறாரு, நீ ஏயா இப்படி இருக்கிற என்று கேட்கிற பெண்களா 10 குறைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் நமக்கு கொடுத்ததை கொண்டு நான் பூர்த்தியாக்கிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிற பெண்களா 10 மதிப்பெண்களை கூட்டிக் கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவி பாத்திமா, சொர்க்க தலைவி பாத்திமா, திருமணம் முடித்தது யாரை தெரியுமா? அலி ரலியல்லாஹு ஒரு நாளைக்கு 2 திர்ஹம் சம்பாதிக்கிற அலியை மணமுடித்தார்கள். 2 திர்ஹம். ஒரு நாள் கூட அலி ரலியல்லாஹ்விடத்திலே இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டதே இல்லை. 8 ஆண்டு வாழ்ந்த பாத்திமா வஃபாத்தாகிற நேரத்திலே அலி ரலியல்லாஹ் பக்கத்திலே போய், அம்மா பாத்திமா, அம்மா பாத்திமா, 8 ஆண்டுகள் உன்னோடு வாழ்ந்திருக்கிறேன், ஒரு நாள் கூட எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டதே இல்லை அம்மா. ஒரே ஒரு நாள் ஒரு மாதுளை வேண்டும் என்று கேட்டாய் அம்மா, அதை வாங்கி வந்தேன் அம்மா. ஒரு ஏழை கேட்டார் என்று அதை கூட கொடுத்து விட்டேன், உனக்கு எதையுமே கொடுக்கலையே, அதனால் என்னை மன்னித்துக் கொள்ளம்மா என்று கணவன் கேட்கிற பொழுது பாத்திமா ரலியல்லாஹு சொன்னார்கள், நீங்கள் தான் என்னை மன்னிக்க வேண்டும். உங்கள் திருப்தி இருந்தால் எனக்கு சொர்க்கம், இல்லை என்றால் நரகம் கிடைத்துவிடும். பெருமானார் திருமணத்தின் அன்று சொன்னார்கள், பெருமானார் திருமணத்தின் அன்று சொன்னார்கள், வீட்டுக்கு அனுப்புகிற பொழுது சொன்னார்கள், அம்மா பாத்திமா, அலி ரொம்ப ஏழை பாத்திமா, உன் கணவர் ஏழை பாத்திமா, அலியிடத்தில் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்காதே அம்மா. நீ கேட்டு அவர் வாங்கி கொடுக்க முடியாமல் வெட்கப்படுவதை கண்டால் நான் துக்கப்பட வேண்டி இருக்கும் அம்மா. எதையுமே கேட்க பெருமானார் சொன்னார்கள், அதனால் நான் எதையுமே கேட்கவில்லை என்று பொருந்தி வாழ்ந்தார்களே, அந்த வாழ்க்கை வாழுகிற பெண்களா 10 மதிப்பெண்களை கூட்டுங்கள். 7வது மார்க்கம் சொல்லுகிறது, யார் சிறந்த பெண்மணி? சிக்கனத்தோடு செலவழிக்கிற பெண்ணா 10 மதிப்பெண்களை கூட்டுங்கள். வரவு 8 செலவு 6 இருக்கும். அல்ல அக்கானி ஒரு அழகான வரலாறு கதை ஒன்று எழுதுவார்கள். நம்முடைய பெண் ஒரு பெண்ணு உங்க கூட வாழ்றதா இருந்தா தங்கத்திலே மான் வேணும்னு கேட்டாலாம். தங்கத்திலே மான் கொடுத்தாதான் உங்க கூட வாழுவேன். சொத்து பத்து எல்லாம் வித்து தங்கத்திலே மான் வாங்கி கொடுத்துட்டான். 2-3 வருஷத்துல அந்த மான் காணாம போயிடுச்சு, தங்க மான் காணாம போயிடுச்சு. அடுத்து மீண்டும் மான் கொடுத்தால் தான் நான் வாழுவேன். பள்ளிவாசலுக்கு வந்துட்டான். பொதுவாவே இல்லாட்டி தானே பள்ளிவாசலுக்கு வருவோம். நேர பள்ளிவாசலுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறான். இப்ப எங்கிட்ட போய் மான் வாங்கி கொடுக்கறது? நண்பன் வந்தான், ஏன்டா பள்ளிவாசல்ல இருக்க, முதல் தடவை தங்க மான் வாங்கி கொடுத்துட்டேன், இப்ப மீண்டும் கேட்கிறா, வாங்கி கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அப்பதான் நண்பன் சொன்னானா, முதல் தடவை கேட்கும் போது இப்படி சொல்லி இருக்கலாமே. எப்படி? முதல் தடவை மான் வேணும்னு கேட்கும் போதே, நீ ஏன் பெண்மான், உனக்கு ஏன் அந்த மான், நான் இருக்கிறேன் எஜமான், கமான், வேலை முடிஞ்சிருக்குமே ஐயா, ஏன் வாங்கி கொடுத்த? பொதுவாகவே புத்தர் ஒன்று சொல்லுவார், பெண்கள் 7 வகையாக இருக்கிறார்கள். விதிர்சமா, ஷேர்ஷமா, ஆரியசமா, மாத்ரசமா, பக்னிசமா, சசிசமா, தாசிசமா. அதுல ஷேர்ஷமா என்றால் கணவன் கரண்டி மாதிரி சம்பாதிப்பா, இவன் மம்பட்டியில செலவழிப்பான். இந்த பெண்கள் குடும்பத்திற்கு ஏற்றவர்கள் அல்ல என்று மார்க்கம் சொல்றார்.